ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம சேனலுக்கும் டெலகிராம் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வர்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து ரெனியூவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட் லிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எம்பவர் அப்படின்ற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது வர எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அப்படின்றக்கான வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்கூலில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செகண்ட் ரினியூவல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரினியூவல் மூணாவது வந்து கொடுத்துருக்காங்க. ரினியூவல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரினியூவல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒன்று ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஐடி அப்படின்னு கொடுங்க. ஐடி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு வந்து அதாவது ஆதார் கார்டு மாதிரி ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் வந்து மொபைல்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எப்படி வந்து ரெனியூவல் பண்ணுறது அப்படின்னு போவோம். மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரினியூவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரினியூவல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரினியூவல் கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் ரினியூவல் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ரினியூவல் கொடுத்தா போகிறேன் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரண்ட், அதாவது நீங்கள் கடைசியாக அப்போ ரினியூவல் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேமு ஸ்டேட்டஸ் லைவில் இருக்கா பிளாக்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரினியூவல் ரீசெட் அப்படிங்கிறத ரினியூவல் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ரினியூவல் பண்ணிட்டேன். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு செப்டம்பர் வந்து 2027 தான் நான் வந்து ரினியூவல் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரினியூவல் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிரும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ரினியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2027 தான் நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட்டு. அது வரைக்கும் நான் வந்து ரினியூவல் பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணுறது, குவாலிஃபிகேஷன் வந்து இதில் ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் மேலே பார்த்தீங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை டிரைவிங் லைசன்ஸுன்னு நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கீங்க, ஸோ ஐடிஐ படிச்சிங்கன்னா அதுக்கான டெக்னிக்கல் கோர்ஸ் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் டிப்ளமோவும். நெக்ஸ்ட்டு மீடியம், நீ என்ன மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் டியூரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்ஸ்டிடியூட் டைப் வந்து கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆட் ஆயிரும் ஸ்கில் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங், அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நீங்கள் ஸ்கில்ஸ் என்னென்ன உங்கள்கிட்ட தெரியும், ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுங்க. டைப் ரைட்டிங் தெரியுமா, ஷார்ட்கட் தெரியுமா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் தெரியுமா, லாங்குவேஜஸ், ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸு, ஸ்போர்ட்ஸு, லைசன்ஸு. நீங்கள் லைசன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா லைசன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து இஷ்யூ அத்தாரிட்டி டேட்டு, அதாவது நீங்கள் எப்போ வந்து லைசன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த டீட்டெயில்ஸு, லைசன்ஸோட நம்பரு, லைசன்ஸோட வேலிடிட்டி டேட்டு, டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், இது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் அமௌண்ட் வந்து பணத்தை செலவழிக்கணும் அப்படின்ற வந்து எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ரினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டிரைவிங் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸு எல்லாத்தையுமே வந்து நீங்களே உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.